وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கவனிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்ன சொல்லிட்டு வந்தேன்? ஏற்கலப்பை பத்தி தானே, அது முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? விளக்கங்கள் உலமாக்கள் பலரும், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்களா இருக்கட்டும், இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களா இருக்கட்டும், இமாம் சிந்தி ரஹிமஹுல்லா அவர்களா இருக்கட்டும், இவங்க இந்த ஹதீஸுகளை தங்களுடைய கித்தாபுகளை பதிவு பண்ணிட்டு, இது எதுக்கு எதிராக எச்சரிக்கிற ஹதீஸ் என்றால், முழுக்க விவசாயத்துல மூழ்கி அல்லாஹ்வை மறந்து மறுமையை மறந்து வாழ்றவங்க, அவங்களுக்கு எதிராக சொல்லப்பட்ட செய்தி தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த செய்தி சரிதானே, மறுக்க வேண்டிய தேவையில்லை, அதுதான் உண்மையும் கூட. அடுத்து புகாரில 7099 இதுல நபி அவர்கள் சொல்ற செய்தி என்னன்னா, லை யுஃப்லிஹ கௌமுன் வல்லவ் அம்ரஹும் இம்ராத்தன், எந்த சமூகம் தனது பொறுப்பை பெண்ணிடத்தில் ஒப்படைக்குமோ அந்த சமூகம் வெற்றி பெறாது, முன்னேறாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது, பெண் அதாவது என்னது, ஒரு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடாது. ஒரு நாட்டை ஆளுகிற அளவுக்கு, ஒரு பெரிய பல பேர் தொடர்பு கொள்கிற அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல அவங்க இருக்கக்கூடாது. ஆமா, அமைச்சருக்கும் பொருந்தும். அதான், அதாவது பல பேர் தன்னை அணுகிற அளவுக்கு, அதான் கலெக்டராக இருக்கிறது, எம்எல்ஏவா இருக்கிறது, ஆட்சியாளராக இருக்கிறது, இந்த மாதிரி பெரிய பொறுப்புகள், சமுதாய பொறுப்புகள். ஒரு சின்ன லெவல்ல குடும்ப பொறுப்பு, ஒரு ஸ்கூல் பொறுப்பு அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது, அது கூட பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய சமுதாய பொறுப்புன்னு வர்ற அளவுக்கு, மக்கள் எல்லோரும் தொடர்பு கொள்கிற அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்புல வைக்கிறது முறை இல்லை. அப்படி வச்சா அந்த சமூகம் என்ன செய்யாது, வெற்றி பெறாது, முன்னேறாது என்று நபி அவர்கள் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் என்னவோ, என்ன அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் தெரியலையோ என்னமோ தெரியல, இந்த ஹதீஸ் இன்னும் மறுக்கப்படாம இருக்குது. இது நடைமுறை சாத்தியம் இல்லை, இது பெண்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு, பெண்களின் உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்கு என்று சொல்லி கூட விமர்சிச்சு இந்த ஹதீஸை மறுக்கலாம். எப்போ ஒரு ஹதீஸ் பிரபலமா பேசப்படுதோ அப்போ மறுக்கப்பட்டும் போல. அதனால பேசப்படாத வரைக்கும் பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா நடைமுறை சாத்தியங்கள் அதுக்கு நேர் மாத்தமா தான் இருக்கும். ஒரு பெண் இருந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்போ இந்த செய்தி பொய்ன்னு நினைக்க தோணும். அப்படிலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மைதான். எப்பயும் அது நடக்க தான் போகுது. வேணா தற்காலிகமா இருக்கலாம், ஆரம்பத்துல ஒரு வெற்றி முன்னேற்றம் வர்ற மாதிரி இருக்கலாம், கடைசியில் என்ன ஆயிடும், ஒண்ணும் இல்லாம போகும். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது. இதை பெண்களும் ஏத்துக்கதான் செய்யணும். ஆணுக்கு என்ன முடியுமோ அதை அல்லாஹ் கொடுத்துருக்கான், பெண்ணுக்கு என்ன முடியுமோ அதை அல்லாஹ் கொடுத்துருக்கான். இதுல சம உரிமை இல்ல, அதுவும் உதாரணம் இருக்குதான். அதாவது என்னமோ சொல்ல வந்தேன், மறக்கடிக்கப்பட்டுருச்சு. அதான் பெண்கள் பெண்கள் இதை ஏத்துக்கணும், அதுதான் முக்கியம். இதுல எல்லாரும் சம உரிமை சமநீதிங்கிற அடிப்படையில இல்ல நாங்களும் வருவோம் எங்களுக்கு இருக்கணும் அப்படின்லாம் நினைக்க கூடாது. இறுதியில கடைசியில வரும் பாருங்க. ஆமா 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 ஆமா, எஸ் எஸ், ஆமா, மக்கள் எல்லோரும் தொடர்பு கொள்கிற அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்புல இருந்தா அது நேரடியா இல்ல,
நாம் சொல்றது நேரடியா இல்லை, நம்ம வந்து அதை கியாஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பொறுப்புல இருந்தாலே பலகீனம் ஆயிடுவாங்க பெண்கள். அவங்க வந்து சமூக ரீதியான அழுத்தங்கள் இருக்கலாம், ஆண்களுக்கு அவங்க அழுத்தங்கள் இருக்கலாம், அதுல வந்து அவங்க போராட மாட்டாங்க. பெண்கள் என்பவர்கள் போராட துணிந்தவர்கள் அல்ல, இன்னொருத்தவர்களுடைய துணையோடு இருக்கிறவங்க. அதனால அந்த இடத்துல வந்து ரொம்ப இதான் ஆயிடுங்கிறதுனால அந்த மாதிரி பெரிய பொறுப்புகள்ல வைக்கக்கூடாது, இவங்களும் முன்னா போகக்கூடாது அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லு. டைமாச்சா இருக்காங்க எத்தனை 12:15 முடிச்சுக்குமா? எத்தனை மணிக்கு ஜமாத்? 1 மணிக்கு ஜமாத். சரி, அடுத்து பாருங்க. அபூதாவுதுல 1488 1488 இதுல என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, நிச்சயமாக உங்களுடைய இறைவன் ஹய்யுன் கரீமுன், வெட்கமுடையவன், கரீமுன், கொடையாளன். ஒரு அடியான் தன்னிடத்திலே கையேந்தி அந்த கையை வெறுமனே திருப்பி அனுப்ப வெட்கப்படுறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ செய்தால் அவருக்கு கிடைக்கும். அவரது கையை வெறுமனே அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுறான் அப்படின்னு வருது. நம்ம எல்லாம் துஆ செய்யறோம், என்ன கை நிரம்பி வருதா வெறுங்கையா வருதா? வெறுங்கையா இருக்கிற மாதிரிதான் உணர்வு. அப்படி செய்யக்கூடாது. நான் சினிமாவுக்கு போகணும், 100 ரூபாய் எனக்கு தேவைப்படுது, எப்படியாவது கொடுத்துரு அப்படின்னு துவா கேட்டா கிடையாது. இதுக்கு இந்த துவாவுக்கும் அல்லாஹ் பதிலளிப்பான்னு எதிர்பார்க்க கூடாது. துவாவுக்கு பதிலளிப்பான்னு ஹதீஸ்ல வருது, இங்க நடக்கலையே அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டு இந்த ஹதீஸ் தவறுன்னு சொல்லிடக்கூடாது. அது இருக்கக்கூடாது. அதே மாதிரி உறவு முறித்தல் விஷயத்திலும் இல்லாம இருக்கணும். எப்படின்னா, யாரெல்லாம் எனக்கு அவருக்கும் சண்டை வந்துருச்சு, இனிமே அவர் முகத்திலே முழிக்காத அளவுக்கு என்ன ஆக்கு, அவர்கிட்ட எந்த தேவையும் எனக்கு ஏற்படுத்தாது, அதே மாதிரி அவரையும் என்கிட்ட வர வச்சுறாரு அப்படின்னு இந்த மாதிரி துவாக்கள் இல்லாம இருந்தா அவருடைய துவாவை அல்லாஹ் 3ல் 1 ஏற்றுவோம். ஒண்ணு என்னன்னா, அவர் கேட்டதை இங்கே கொடுத்துருவோம், என்ன கேட்டாரோ அதை இங்கே கொடுத்துருவோம், அல்லது அதை பத்திரப்படுத்தி மறுமையில் வழங்குவோம். அந்த துவா செஞ்சார்ல அதுக்கு ஈக்குவலான நன்மையை அல்லாஹ் கொடுத்துருவோம். மூணாவது, அவருக்கு ஏற்பட இருந்த இழப்புகளை அந்த பிரார்த்தனையால் அல்லாஹ் எடுத்துருவோம், இல்லாமல் ஆக்கி விடுவோம். உலகத்துல நம்ம ஒரு பெரிய நன்மையை கேட்டிருப்போம், ஆனா அது நடந்திருக்காது. அப்படின்னா நமக்கு அல்லாஹ் கெடுதியை எழுதி வச்சிருப்பானே, துவா செஞ்சதுனால அந்த கெடுதியை உனக்கு நான் நீக்கிக்கிறேன்னு அல்லாஹ் நீக்கிப்பேன். அப்ப இந்த 3ல் ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகும். அப்ப துவா கண்டிப்பா இருக்கப்படுது இல்ல. அப்போ அல்லாஹ்விடத்துல கையேந்தி துவா செஞ்சா அது நடக்காம இல்லை, கண்டிப்பா அல்லாஹ் அதை கொடுக்குறான் அப்படிங்கிற அந்த செய்தி உண்மை அப்படிங்கிறத நம்ம வழங்குவோம். அடுத்து திருமிதியில 2414 2414 இதுல செய்தி என்னன்னா, நபி அவர்கள் சொல்றாங்க, மனில் தமஸ ரிதா அல்லாஹி பி ஸஹத்தின் நாஸ் கஃபாஹு அல்லாஹு முனத்தன் நாஸ். அதாவது யார் மக்களின் கோபத்தில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடுகிறாரோ அவரை அல்லாஹ் பொருந்துகிறார். மக்களையும் அல்லாஹ் பொருந்த வைக்கிறான், அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களின் கோபத்தில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை எதிர்பார்ப்பதுன்னா என்ன? வேணுமனே மக்களுடைய கோபத்தை வாங்குறது இல்லை, அல்லாஹ்வுடைய காரியத்துக்காக மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுக்காக மக்கள் கோபப்பட்டாலும் சரி அல்லாஹ் இதுல பொருந்துறான் அப்படின்னு ஒருத்தர் செஞ்சாருன்னா அல்லாஹ் அவரை பொருந்துறான். மக்களையும் காலப்போக்கில் பொருந்த வைப்பான். ஆரம்பத்துல அவரை பொருந்திக்கலன்னாலும்
1000 தான் இருந்தாலும் அவர் என்ன செஞ்சாரு? தப்பு இல்லை தானே, அது மார்க்கம் தானே, நம்ம நினைக்கிறது தான் தப்பு அப்படிங்கிற அந்த உணர்வு அல்லாஹ் மாத்தும், அந்த எண்ணத்தை அப்புறம் கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். எது இல்ல காலப்போக்குலன்னு இல்ல, அத்துவன்னு இருக்கு, அவ்வளவுதான். அது உடனே நடக்கலாம், காலப்போக்குலையும் நடக்கும். அடுத்து அதே மாதிரி அதே அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமனில் தமஸ ரிதா அல்லாஹி பிஸகத்தில்லாஹ். ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்துல மக்களின் பொருத்தத்தை யார் எதிர்பார்க்கிறாங்களோ அல்லாஹ் அஸ்கத், அல்லாஹ் கோச்சிக்கிறாங்கள, அஸ்கத் அலைஹின் நாஸ், மக்களையும் அதிருப்தி உற வைக்கிறான், மக்களையும் அவர் மேல ஒரு வெறுப்பை உண்டாகிற வைக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அல்லாஹ்வின் பொருத்தம் இங்கே முற்படுத்தப்படும். பெரும்பாலும் திருமண விஷயங்கள்ல பாருங்க இது நடக்காது. திருமண விஷயங்கள்ல மக்கள் என்ன சொல்லிடுவாங்களோ, குடும்பம் என்ன சொல்லிடுமோ, சொந்த பந்தம் என்ன சொல்லிடுமோ அப்படிங்கிறதுக்காகவே மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களை, நிகழ்வுகளை திருமணத்தில் நடத்துவதை பார்க்கிறோம். அதெல்லாம் இல்லை. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில், அல்லாஹ் ஒரு ரசூல் சொன்ன அடிப்படையில் அப்படித்தான் இருக்கும் என் வீட்டு நிகழ்வுகள். அப்படி இருக்கும் பொழுது யார் என்னை பொருந்தாவிட்டாலும் பரவாயில்ல, படைத்த ரப்பு என்னை பொருந்துக என்கிற அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் அங்கே முற்படுத்தப்படும். அடுத்து திருமிதி 1805. திருமிதியில 1805வது நபிமொழி. நபி அவர்கள் சொல்றாங்க, அல் பரக்கத்து வஸ்தத்தான். உணவின் பரக்கத் என்பது தட்டுக்கு நடுவிலே, தட்டுக்கு நடுவுல என்ன இருக்கு? உணவு பரக்கத்து இறங்குது. ஃபகுலு மின் ஹாஃபியத்திஹி, எனவே அதனுடைய ஓரங்களில் இருந்து சாப்பிடுங்கள். வல தகுலு மின் வஸ்திஹி, நடுவில் இருந்து சாப்பிடாதுங்க. அப்போ உணவை எப்படி சாப்பிடணும்? உணவுல இருக்கிற சுத்தி சாப்பிடணும். இப்ப நம்ம அப்படி ஒரு பக்கமா சாப்பிடுறது கூட அந்த எனது பரக்கத்துக்கு ஒரு தடை தான். எப்படி சாப்பிடணும்? தட்டுல உணவு குமிக்கப்பட்டிருக்குன்னா என்ன செய்யணும்னா, இப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்டு நடுவுல இருக்கிற முட்டை கடைசியில சாப்பிடணும். இன்னும் உணவின் நடுவில் தான் என்ன இருக்குது? பரக்கத்து இறங்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து இப்னு ஹிப்பான் என்ற ஹதீஸ் நூல்ல பதிவு செய்யுங்க. சந்தேகம் இருந்தா கேளுங்க, சொல்லுங்க. சுத்தி சாப்பிட்டு நடுவில் வர்றதுதான் புரியும். ஆமா, சுத்தி சாப்பிடுறதுதான். அதாவது அது ஒரு நடுவுல உள்ளத கடைசியில் சாப்பிடணும். புரியுதுங்களா? சுத்தி அப்படியே நம்ம அறுத்த மாதிரி அப்படியே சாப்பிட்டுட்டு நடுவுல உள்ள உணவை கடைசியா மொத்தமா சாப்பிட்டு. ஆமா, கரெக்ட். சகன்ல சாப்பிடும் போது அப்படித்தானே அழகா சாப்பிடுவோம். சகன்ல சகன்ல உண்மையிலே சாப்பிடும் போது அப்படிதான் செய்வோம். யார் பக்கம் எவ்வளவு இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு கடைசியில் நடுவுல உள்ள உணவை கடைசியில தான் சாப்பிடும். அது ஒரு ஆளா சாப்பிடும் போது சாத்தியம் இல்லைதான். தட்டை கொஞ்சம் பெருசா வச்சு சாப்பிடுங்க, சாத்தியம் தானே. நீங்க சொட்டுக்கொண்டு தட்டுல வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது அந்த மாதிரி சுத்தி சாப்பிடுறது கஷ்டமா தான் இருக்கும். தட்டை பிளேட்டை கொஞ்சம் பெருசா ஆக்கிங்க, முடிஞ்சு போச்சு. ஆமா, அது கைக்கு பக்கத்துலன்னா இது எல்லாரும் சாப்பிடும் போது, ஒரு கூட்டா சாப்பிடும் போது அந்த சட்டம், தனியா சாப்பிடும் போது ஓந்தட்டு தானே, உன் கையை எங்க வேணா எங்க போனா என்ன, 4 பேர் 5 பேர் சாப்பிடும் போது அப்படி. அது அங்க கூட்டா சாப்பிட்டதுனாலதான் அப்படி. இல்ல, அது கூட்டா சாப்பிடும் போது ரசூலுல்லாஹ் சேர்ந்து சாப்பிட்டாங்க.
ஓரம் ஓரம் இங்க கூட ஓரம் தான், ஓரத்துல இருந்து சாப்பிடுவாங்க. இல்லைன்னா ஒண்ணு செய்யுங்க, என்ன சாப்பிட்டுட்டே இருக்கும், ஓரத்துல சாப்பிடும்போது தட்டை சுத்தி விடுங்க, அப்படியே முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் சாப்பிட்டுடலாம். ஈஸியா அந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்கிடலாம். அதாவது பரக்கத்து வேணும்னா அப்படி சாப்பிடுங்க, முடிஞ்சு போச்சு. வேணாம்னா எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், முடிஞ்சு போச்சு. இல்ல பரக்கத்து இருக்குங்கிறத நம்ம நம்புவோம், அவ்வளவுதான். சரி, அப்ப பரக்கத்து இங்கதான் இருக்கு சொல்லுங்க. ஆமா ஆமா, தனியா சாப்பிட்டாலும் அதுதான், ஓரங்கள்ல இருந்து சாப்பிடுறது முறை, அப்படி பழகிக்கணும். ஓகே, அடுத்தது இப்னு ஹிப்பான் என்ற நபிமொழி தொகுப்புல பதிவு செய்யப்பட்ட செய்தி. இந்த செய்தியில 3 விஷயங்கள் ஒன்று சேர்த்து சொல்லப்படுது. ஸலாஸத்துன் குல்லுஹும் பாமினுன் அலல்லாஹ், 3 பேருக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். 2 பொறுப்பை ஏற்றுக்கிறான் அல்லாஹ். என்னன்னா, இன் ஆஷ ருசிக வ குஃபிய, அவர் உலகத்தில் உயிரோடு வாழ்ந்தால் போதுமான வாழ்வாதாரம் அளிக்கப்படுவதற்கும், அவர் இறந்து விட்டால் அதுகுல்லாஹுல் ஜன்னா, அவரை சொர்க்கத்துல நுழைக்கிறதுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். அதாவது ஒரே செயல்ல 2 நன்மை, துனியாவும் ஆகிரத்தும் சேர்த்து கிடைக்குது. எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. முதல்ல இதுல நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. ஏன்னா பொறுப்பேற்றுக்கிறது யாரு? அல்லாஹ். பொறுப்பேற்றுக்கிறதாக நமக்கு தகவல் சொல்றது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சந்தேகத்துக்கு வேலையே இல்லை. அதான் சொல்றேன், புரியல? அதாவது 3 பேருக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். அவர் உசுரோடு இருந்தால் போதுமான வாழ்வாதாரம் அளிக்கப்படுவதற்கும், இறந்துட்டா சொர்க்கத்தை தர்றதுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். புரியுதா? அது யாரு அப்படின்னா, முதலாவது ரஜுலுன் ஹரஜ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் புறப்பட்டு சென்ற மனிதர், அதாவது போருக்கு சென்ற மனிதர். அடுத்து வரஜுலுன் ஹரஜ இலல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு சென்ற மனிதர், அதாவது ஐவேளை தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு சென்ற மனிதர், அவருக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறார். 3வது சொன்னாங்க வரஜுலுன் தகல பைத்தஹு ஃபஸல்லம, தனது வீட்டில் நுழையும் போது சலாம் சொல்லிக் கொண்டு நுழைபவர் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. இந்த 3 பேருக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறாங்க. இதுல முதல் 2 விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிறது, அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய பாதையில உசுரை கொடுக்குற போகணும். 2வது தொழுகைக்கு 5 வேளை வரணும். 3வது விஷயம் ஈஸியான விஷயம். நம்ம வீட்டுக்குள்ள சலாம் சொல்லிட்டு நுழையிறதுல நமக்கு ஏதாவது சிரமம் இருக்கா? அதுக்கு ஏதாவது ஒரு சொட்டு வேர்வை சிந்தணுமா? அதுக்கு ஏதாவது ஒரு சொட்டு ரத்தம் கொடுக்கணுமா? இல்ல, ஒண்ணும் இல்லை. சலாம் அலைக்கும் சொல்லிட்டு போகணும். ஆனா இந்த சலாம் எல்லா இடத்துலயும் நடக்கும், ஆனா நம்ம வீட்டுல நடக்காது. ஏன் அப்படின்னா, சலாம் சொல்லிட்டு போனா ஏதோ சொந்த வீடு இல்லாத மாதிரி மக்கள் ஃபீல் பண்றாங்க. நம்ம மனைவி தானே, நம்ம பிள்ளைங்க தானே, அதுக்கே சலாம் சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்நிய வீடா நினைப்பதை பார்க்கிறோம். அங்க ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மையை வாக்களிச்சிருக்காங்க. அவருக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அப்படி இப்னு ஹிப்பான் நம்பர் இல்லை, அப்புறம் பார்த்து சொல்லுவோம். அது ஓகே, அதுதான் நமக்கு மறைவான விஷயம், நீங்க நம்பித்தானே ஆகணும். ஆனா இது மாதிரி வாழ்வாதாரம் கொடுக்கப்படுற விஷயம், சலாம் சொல்றதுனால வாழ்வாதாரம் வருது அப்படின்னு சொன்னா யாரும் டக்குன்னு ஏத்துப்பாங்களா? சொல்லுங்க பாப்போம். ஆனா அதை நம்பிதான் ஆகணும். சலாம் சொல்றதுனால ஒருத்தருக்கு என்ன வருது? வாழ்வாதாரம் அதிகமாகுது. இந்த சலாம் சொல்லுவதிலே உள்ள நன்மையை நாம அறிந்தோமோ இல்லையோ, சகாபாக்கள் நல்ல அறிஞ்சு வச்சிருந்தாங்க. சலாம் சொல்றது அவ்வளவு நிறைய அவங்கள்ட்ட நடக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிதான் செஞ்சாரு.
டெய்லி அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு வாசனை திரவியங்களை பூசிட்டு கடற்கரைக்கு போயிட்டு வருவார். அப்படி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவார். ஒரு தாதி அறிஞர் இதை நல்லா வாட்ச் பண்ணிட்டு அவர்த்தையும் கேட்டாங்க, என்ன நீங்க கடற்கரைக்கு அடிக்கடி வரீங்க, எந்த பொருளையும் வாங்குறது இல்லை விற்கிறது இல்லை, அப்புறம் எதுக்கு கடற்கரைக்கு வரீங்க? அப்போ இப்னு உமர் சொன்னாங்க, தோழரே நாம் சலாம் சொல்வதற்காக மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு சலாம் சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடும். அப்போ எவ்வளவு நன்மை இருக்கு இந்த சலாம் சொல்றது. நம்முடைய வீடுகள்ல அது நடந்தால் அந்த நன்மையை நாம அடைஞ்சிடும். அடுத்து அபூதாவுதுல 2594 இதோட முடிச்சுக்கோ. அபூதாவுதுல 2594 நபி அவர்கள் சொல்றாங்க, நாளை மறுமையில் என்னை ஏழைகளின் கூட்டத்திலே தேடுங்கள். ஏழைகள் எங்க இருப்பாங்களோ அங்க என்ன பாருங்க, அங்கதான் நான் இருப்பேன். நிச்சயமாக நீங்கள் ஏழைகளின் மூலம்தான் வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிறாங்க. ஏழைகளை கொண்டுதான் நீங்கள் வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறீர்கள், உதவப்படுகிறீர்கள் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. நமக்கு காசு பணம் வர்றதுன்னா நம்ம முயற்சியினால வருதா, நம்ம சம்பாதிக்கிறதுனால வருதா, நம்முடைய திறமையினால வருதா, ஏழைகள்னால வருதா? எது பெரும்பாலும் நினைக்கிறோம்? நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம முயற்சி பண்றோம், நம்ம திறமையா இருக்கும், அதனாலதான் வாழ்வாதாரம் வருது அப்படின்னு. இதுதான் எதார்த்தம். ஒரு மனுஷனுக்கு டக்குன்னு உதிக்கிற காரணம் இதுதானே. ஆனா ரசூலுல்லாஹ் அங்க என்ன சொல்றாங்க, இல்ல, ஏழைகளால்தான் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யறான், பொருளாதாரத்தை கொடுக்குறான் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. அப்ப அவர்களால் நமக்கு வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது என்பது உண்மை. இப்படி நிறைய நபி அவர்கள் இந்த உலக நடைமுறை இதை ஏத்துக்கிறதா இல்லையா என்பது போன்ற ஒரு நிலையில் உள்ள பல வாக்களிப்புகளை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இறைவன் மூலம் பெற்று நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த வாக்களிப்பின் விஷயத்துல அது உண்மைதான். அதுல நம்முடைய அறிவுக்கு புரியாத ஏதோ ஒன்று இருக்கும், வெளித்தோற்றத்தில் பார்க்கும் போது அது நடக்காததை போன்று தோன்றும் அப்படின்னு நம்பி அந்த ஹதீஸ்களை என்ன செய்யணும், ஏத்துக்கும். அது அது அதுதான் ரசூலை நம்புறது. இறை தூதர்களை நம்புறதுன்னா அதான் என்னது, ரசூலை நம்புறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி, இதோட இந்த தலைப்பும் முடியுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பும் உதாரணங்கள் முடிஞ்ச பிறகு ஜின்னு பாடம். உதாரணம் முடிஞ்ச பிறகு ஜின்னு பாடம் ஒரு பெரிய பாடம். இன்ஷா அல்லாஹ் ஜின் தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு 20-25 தலைப்புகள் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வரக்கூடிய நாட்கள்ல நாம தெரிஞ்சுப்போம். இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.